நம்ம ஷாஃபி ஜோன் சேனல்ல இருந்து நம்ம ரொம்ப நாள் ஆமா நம்ம ஷாஃபி ஜோன் சேனல்ல இருந்து சீரியல் கொடுமைகள் இனியா கிராஸ் அகிலாக்கு டிக் நியாயம் கிடைச்சிருச்சுடா. என்ன இனியா அகிலாக்கு நியாயம் கிடைச்சிருச்சு தெரியல, என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 25 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். லக்ஷ்மியே போற்றி ஓம் பண்டிகையை கொண்டாடுங்கடே. மாப்ள நம்ம கார் தடமாரியே இருக்கு பாரு. வாசலுக்கு வெளியிலயும் போது அப்ப அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டுருக்கானா? சுத்தமா பீஸ் பீட்டா போட்டுக்கா. முன்னாடி எல்லாம் சீரியல் கொடுமைகள் போட்டா குடுகுடுன்னு ஓடி வந்து பார்ப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் ஏன்டா சீரியல் கொடுமைகள் போடுறீங்கன்ற அளவுக்கு லாஸ்டா போட்ட சீரியல் வீடியோலாம் இன்னும் 1 லட்சத்துக்கே முக்கிக்கிட்டு இருக்கு. புரியுது, பிக் பாஸ் போட்டதுனால நிறைய பேர் வந்து பார்க்காம விட்டுருப்பீங்க. ஆனா இப்ப மறுபடியும் வந்துட்டனா இல்லையா, அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த லைக் ஷேர் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் காரன்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட்லாம் பண்ணுவான். அதனால கொஞ்சம் வியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தரமான சிறப்பான சம்பவங்கள்லாம் பாட்டிருக்கு. வரிசையா பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் அனு கையல் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் ப்ரோ, ஜீ தமிழ்ல வரக்கூடிய பாரிஜாதம் அயலி அப்படிங்கிற சங்கமத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க சரியான காமெடி. என்னன்றதை நானே சொல்றேன். எல்லாருக்கும் சிரிப்பு வைத்தியம் கொடுக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் சிரிச்சா போச்சு. கண்ணாபூச்சி விளையாடலாமா? எங்க ஒளியலாம்? கல்யாண மண்டபத்துல சின்ன பசங்கள்லாம் கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கும்போது அதுல ஒரே ஒரு புள்ள மட்டும் என்ன பண்ணுது, மொட்டை மாடிக்கு ஏறி போய் அங்க இருக்கிற டேங்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிச்சாமா. அந்த டேங்குடைய கேப்பும் க்ளோஸ் ஆயிடுச்சான். சம்பவம் நடக்குது. இந்த சீரியல் ஹீரோயினுக்காச்சு காது மட்டும் தான் கேட்காது, பேச வரும். ஆனா இப்ப ஒளிஞ்சிருக்கிற பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா காதும் கேட்காதான், வாயும் பேச வராதான். ஆனா அந்த புள்ள போயிட்டு டேங்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இப்ப அந்த புள்ளையால கத்தி கூச்சலும் போட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அந்த புள்ள எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அவளால கத்தவும் முடியாது. சும்மா வாய் பேசதானே முடியாது. அவங்க அப்படி அப்படின்னா சவுண்டு கூட வராது. அப்படின்னு கத்த வேண்டியதானே. இல்லாட்டி டேங்க போட்டு இல்ல சொல்லி பார்த்தேன். இல்லாட்டி வேலை அப்படி போட்டு அடிக்கிறதானே முடியாது. நானும் சொன்னேன். என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னதான் அவருக்கு ஒரு தீர்வு சொல்லணும் தான். ஒண்ணு நீ சொல்ல வேணாம். நீ சொல்ற தீர்வெல்லாம் எடிட்ல தூக்குற தீர்வெல்லாம் இருக்கு. தூக்கு பரவாயில்ல. இப்ப நம்ம இந்த நொடி நம்ம சிரிச்சிருந்தாங்க. இப்ப இவங்க கேட்பாங்க எதுக்கு சிரிச்சீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல முடியாது சொன்ன விஷயத்த. அதை சொல்லலாம். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க, நக்கல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வரீங்க. இவரெல்லாம் நம்ம கவுண்டர் பண்ணிடுறாங்க. போற போக்க நக்கல் பண்ணிட்டு போயிடுவாரு. அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோங்க, யாரோ ஒரு ஹீரோ தான், அவர் வளர்ந்து வர்ற ஹீரோ, அந்த படத்தோட டீச்சரோ எதுக்கோ ரியாக்ட் பண்ணியிருந்தோம். இவர் பாட்டில் சொல்லிட்டாரு, நான் எடிட்டிங்ல அதை தேடி தேடி தூக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது வந்துருது, ஒன்றும் பண்ண முடியாது, அடக்கவும் முடியல. அவரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, கொஞ்சம் இதெல்லாம் மாற்றி ஸ்டைல் எல்லாம் மாற்றி கீத்தி வர்றாருன்னு இவர். அதெல்லாம் நல்லா தான் வர்றாரு. ஒசரம் தான் பத்தாது. ஒசரமா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா அந்த ஃபைட் பண்ணுறதுலாம் நல்லா இருந்திருக்கேன். நான் ஐயோ அதை போய் நான் எடிட்ல தேடுறேன், எங்க பேசி வச்சிருக்கான்னு தெரியும். இப்ப சொல்லிட்டேன், அது யாரு நீங்க போய் தான் இருக்க. நான் அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டேன். இப்போ ஒன்று சொல்றாரு, சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து அந்த காலத்து நகைச்சுவை. இப்ப சொன்னா வந்து என்ன கிண்டல் பண்றியா, பாடி ஷேமிங் பண்றியா அப்படின்னு வருவாங்க. அதனால சொல்ல முடியாது. நீங்க இப்ப மண்டையை பிச்சுக்கிட்டு ஆகணும். அதான் நீங்க மண்டையை பிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இவர் அப்படித்தான். இல்ல அவங்களுக்கு சொன்னா விளங்காது. அதனால இல்ல சொன்னா விளங்கும், ஆனா வேணாம்.
சொல்றதையும் கேட்கவும் முடியாது. நிலைமை எங்க கைமீறி போயிடுச்சு. நீங்க வந்தாதான் சிவா இதை அடக்க முடியும். எல்லாரும் கடந்து பயங்கரமா தேடுறாங்க, பட் இருந்தாலும் கிடைக்கல. பட் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்கன்றது தெரியும். எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்றது தானே சுவாரஸ்யமே. ஒரு சின்ன பொண்ணு இங்க விளையாடிட்டு இருந்தா, அவளை பாத்தீங்களா? ஒரு சின்ன பொண்ணு காது கேட்காம வந்தா எனக்கு தெரியல. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேங்க்ல உட்கார்ந்திருக்க அந்த குழந்தையோட கம்மல் கரண்டி கீழே விடுற மாதிரி காட்டுறாங்கல்ல, அது எப்ப விழுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டேங்க்ல தண்ணியே இல்லாம போய் மோட்டர் போடுங்கன்னு சொல்லி மோட்டர்லாம் போட்டதுக்கு அப்புறமா தண்ணி கால்வாசி நிறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கம்மலே கரண்ட் விழும். பொண்ணை காணோன்ற ஏக்கத்துல அந்த புள்ளியுடைய அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அந்த அம்மாவை எழுப்புறதுக்கு தண்ணி வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. பக்கத்துல வாட்டர் பாட்டில் இருக்கான்னு தேடி இருக்கலாம். ஆனா பாருங்க, நம்ம ஹீரோயின் நேரா பாத்ரூமுக்கு ஓடுறாங்க. டேப்பை திறந்து தண்ணியை பிடிக்கிறாங்க. அங்கதான் வச்சிருக்காங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் என்னங்கிறத கம்மல் சொல்றது விட அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. பாவையோட கம்மல் ஆச்சே. ஓ, நீ அப்படி வரியா? நான் போய் டேப்பை திறந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். ஆனா அதுல எப்படி? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பிள்ளையுடைய கம்மல் எப்போ கரண்ட் கீழே விழுந்துச்சு? கால்வாசி தண்ணி இருக்கும் போது தானே. ஆனாலும் அந்த கம்மலுடைய பங்கு. இப்போ இதுவே நம்ம எங்கே, இப்போ நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அம்மா போய் சொல்கிறாங்களா, அந்த குழந்தைய காணலை, நான் போய் டெப்பை திறக்கிறேன், கம்மல் வந்து விழுது, எப்படி அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தன் இருக்க மாட்டாங்க. கக்கு சுவாசம் ஆளுக்கு ஒரு சொம்போட டெப்பை திறந்தா நகை வருதாண்டா அப்படின்ட்டு பயங்கரவங்களே காப்பாற்ற மாட்டாங்க. தொலைஞ்ச குழந்தையும் தேட மாட்டாங்க. நகை விற்கிற விலைக்கு சொம்போட நிற்பாங்க. ஆமா, எடுத்தா சீக்கிரம் போங்கம்மா, நாங்களாம் வீட்டுக்கு போகணும்மா, சக்க புக்குன்னு டெப்பை திறந்து தண்ணி எடுத்து தங்கத்தை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு போய் நிற்பாங்க. இதான் இப்போ இருக்கிற நிலவரம். கொஞ்ச நாள் நோட் பண்ணி பாருங்க. கீழே விழுந்த வேகத்துக்கு பைப் லைன் எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அங்க போனது மட்டும் இல்லாம டேப்பை திறந்த உடனே ஆளா விழுவேன்னு அடம் பிடிச்சி விழுந்துருச்சாமா. அதுவும் எத்தனை டெப் இருக்கும் கல்யாண மண்டபத்துல. எங்கடா இருந்த கூடவே தானே இருந்தேன். சரி, அதை கூட மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்களேன். ஆனா இவங்களோட லாஜிக்கை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. கம்மல் விழுந்த வேகத்துக்கு குடுகுடுன்னு கீழே போயிடுச்சா டேங்க்ல வச்சு. ஆனா இப்போ அந்த ஜக்குக்குள்ள விழுந்த உடனே அதே லாஜிக் தானே ஃபாலோ பண்ணணும். ஆனா இங்க மட்டும் நான் கீழே போக மாட்டேன், மேலேயே மனதுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. கையில எடுத்த உடனே ஆளா அதுலயும் வந்துருச்சு. மூஞ்சில தெளிச்ச உடனே பட்டு கீழே விழுந்துருச்சாமா. பாவையோட கம்மல் ஆச்சே. இத்தனைக்கும் அந்த கம்மல் எங்க இருந்து வந்துச்சுன்றத கூட இவங்க சரியா கவனிக்கல. சாரியில கிடக்கும், அங்க இருந்து தான் எடுப்பாங்க. அதை எடுத்த உடனே நான் பாத்ரூம்ல புடிச்சிட்டு வந்தது இங்க எப்படி, அப்ப பாத்ரூம்னா டேங்க், அப்ப டேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூட்டை போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா நம்ம அயலி. ஒருவேளை பாவை டேங்க்ல இருப்பாலும். பாத்ரூம்ல இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது கிடைச்சிருக்குன்னா அந்த புள்ளையோட கம்மல் பாத்ரூம்ல கூட கலண்டு விழுந்திருக்கலாம், அது ஜக்ல கூட தவறி விழுந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் யோசிக்க வந்திருக்குன்னா டேங்க் தான்டா, டேங்க்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரா குடுகுடுன்னு ஓடி போய் டேங்க்ல இருந்த புள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. பாத்தீங்களா, அதுல தான் நம்ம அயலியே ஸ்பெஷலிஸ்ட். ஏங்க நீங்க கேமராலாம் வச்சு படம் இல்லை தான், சீரியல் தான், கொஞ்சம் ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்காதா? டேங்கை கழுவலாம்ல. இல்ல ஃப்ரேம் வைக்கிறோம், தமிழ்நாடு முழுக்க எல்லா டிவிலையும் காட்ட போறோம், இவ்வளவு கன்றாவியா இருக்கு. எந்த கல்யாணம் மட்டும் அது கொஞ்சம் தண்ணி எடுத்து போய் அடிச்சிருந்தா அது இது கழுவு போட்டிருக்கும்ல. அடுத்ததான் வினோத் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சன் டிவியில் வரக்கூடிய லக்ஷ்மி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தரமான சம்பவம், என்னன்றது நானே சொல்றேன் வாங்க. எல்லாரும் வாங்க. அடே, பாக்கி லட்சுமியில இனியாவா இருக்கும்போது தான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணீங்கன்னு சொல்லி பார்த்தா லக்ஷ்மி சீரியல்ல அகிலான்ற கேரக்டர்ல வந்தா கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா. பாவண்டா எங்க இனியா. அதாவது இதுக்கு முன்னாடி அகிலாவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்புல ரிஜிஸ்டர் ஆபீஸுக்குலாம் கூப்பிட்டேன். ஆனா அவங்க அக்கா வந்து அடிச்சு கெடுத்து விட்டாங்க. சரி ரைட், அதுதான் வேலைக்கு ஆகல. சீரியல்னாலே தொட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்னது, திருட்டு கல்யாணம். சரி அதையாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண கடைசியில் அதை அகிலாவே அடிச்சு கெடுத்து விட்டுருச்சு.
பிடிக்கிறானுங்க. சரி இவனுங்களே ஒரு திருட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பயப்புளுடைய அம்மா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துருச்சு. இன்னுமாடா மாலையை தூக்கி இப்படி வச்சு பாக்குறது, கட்ட வேண்டிய தாலி எடுத்து இப்படி வச்சு பாக்குறது. படத்திலேயே அதை கை விட்டாங்க போல. படத்துல இப்ப அதெல்லாம் வர்றது இல்ல சார். நீ என்ன ஆளாளுக்கு ஒரு மாலையை வச்சு யார் யாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன சார்? ஆமா நீ யாரு? பேசாம அந்த அவங்களே கட்டிக்கலாமே. நான் வந்து மாப்பிள்ளை இப்படி மாலையை இப்படி தூக்குறாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பொண்ணு இது அழுதுன்னு பார்த்தா நீ ஏன் அழுகுற? நீ யாரு முதல்ல? பொண்ணு அழுகுது போல. அப்பா பாருங்க பின்னாடி இருக்கிற அங்கிளுக்கு வந்து நம்ம தலையை உள்ள விட்டு மாலையில போஸ்ட்ல வந்துருவோம்னு முக்குறாரு. ரொம்ப ஆன்டி பக்கத்துல முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இப்ப அந்த பயப்புள்ள அந்த மாலையை தூக்கி பார்க்கும்போது ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு? நம்முடைய அகிலா. அதாவது அந்த பயப்புள்ள உயிருக்கு உயிரா லவ் பண்ணா அவனுடைய காதலி. சரி ஓகே. ஆனா அதே மாதிரி பக்கத்துல உட்கார்ந்திருக்க அந்த பொண்ணு மாலையை தூக்கி பார்க்கும்போது ஒரு ஆள் தெரியுறாரு. அவர் யார் தெரியுமா? யாரு இவரு? எப்படி இந்த பயப்புள்ளைக்கு அகிலா ஒரு காதலியோ அதே மாதிரி இந்த அம்மாக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்திருக்கலாம், அவன் ஒரு காதலனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணி எல்லாமும் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அம்மாவுடைய புருஷங்காரன் தான் அவரா. ஒரு பக்கம் காதலிக்காக இன்னொரு பக்கம் புருஷனுக்காக எங்கக்கூடிய பொண்ணு. இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் தான் நடக்க போதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி 50 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 6 அடிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது? எப்படா அந்த குழந்தை எங்க இருந்தோ கீழே விழுது. ஆனா இவங்க நடு மண்டபத்துல உட்கார்ந்துகிட்டே அந்த புள்ளைய அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் கூட பரவாயில்ல. மேல இருந்து ஒரு குழந்தை கீழே விழுதுன்னா எவ்வளவு ஷாக் ஆகணும். ஆனா ஏதோ IPL மேட்ச் பார்த்துக்கிட்டே தாலி கட்டுற மாதிரி மாப்பிள்ளை எவ்வளவு அழகா தாலி கட்டுறாரு பாத்தீங்களா? இத்தனைக்கு அவருக்கு இது பிடிக்காத கல்யாணமா? இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என் பொண்ணு இது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற 50 பேரும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்குடா ஷாக் ஆகுறீங்கன்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் இருக்குன்ற விஷயமே அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதான். என்னோட குழந்தை, நான் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தை. அப்புறம் என்ன இதுக்கு நகையெல்லாம் போட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருந்தேன். அப்பா பக்கத்துல உட்காந்து அப்பா தான் சொல்லிருக்காரு மேல போய் கீழே குதி. அப்போ உங்க அம்மா ஓடி வந்துடுவாங்க. ஐயோ இது என்ன சார் இது? இத்தனை நாளா நம்ம வீட்லயே ஒரு லவ் ஸ்டோரி நடந்திருக்கு. சோ எனக்கு என்ன டவுட்னா குத்துக்கல் மாதிரி ஒரு புரிச்சா இருக்கான், குளவிக்கல் மாதிரி அழகான புல்ல இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு எதுக்கு உனக்கு ரெண்டாவது கல்யாணம்? அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு உன் புருஷனே ஏன் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு அற்புதமான காரணம் வச்சிருக்காங்க. அந்த காரணத்தை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணம் கிடைக்கும்னு சொன்னாரு. அதனால கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பணம் கைக்கு வந்ததும் கதிரை விட்டு விலகிடலாம்னு நினைச்சேன். நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அதுக்கு உங்க ஹஸ்பண்ட் அலனும் எல்லாம் பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்க. நீங்க இப்ப வில்லியா என்னது? குத்து விளக்க ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா. என் கிட்ட காசு இல்ல, எவன் கிட்ட காசு இருக்கோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என் பொண்டாட்டி சொன்னா. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நீயும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு காரணமா. இப்போ உண்மையை போட்டு உடைச்ச உடனே சரி ஓகே என் பொண்டாட்டி கூட நானே சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட அந்த புருஷன் மறுபடியும் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டாராமா. என் பொண்ணு பண்ண தப்புக்காக அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாமா போலாம். அவங்க அப்பாவுக்கு தெரியாதா? ஏங்க கல்யாண மண்டபத்துல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது. நீங்க இப்ப உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கு, இவ்வளவு பெரிய பேத்தி இருக்கிறது தெரியாதா அந்த அப்பா அம்மாக்கு? அப்ப குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணிருக்கீங்க. மொத்த குடும்பமும் பிராடம் பண்ண. எனக்கு என்னன்னா சீரியல்ல வர எந்த ஒரு குடும்பமும் உருப்படியா இருக்காதா? எல்லா குடும்பத்துக்கும் குடும்ப பெருமையை எடுத்து பார்த்தா நாறுதுடா. என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 லாக் பஞ்சு வாங்கி போட்டு சொல்லி. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மாப்பிள்ளைய அனாதையா விட்டுட்டீங்களா, இப்ப அந்த மாப்பிள்ளைக்கு யாரா வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா மாலவலியா யார பார்த்தாரு அதை கூடுகிறான்றாங்க. கதிர் அகில கல்யாணத்தை நடத்திடலாமா? லட்சுமியே போற்றி ஓம் பரவாயில்ல, இங்கேயும் பாக்கிய லட்சுமி மாதிரி 2வது கல்யாணம் ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறமா தான் மறுபடியும் சேர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா கல்யாண மேடையில வச்சு கலைச்சு விட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்னு யோசிச்சாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. கதிரும் அகிலாவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அகிலா நம்ம வீட்லயே இருக்கட்டும், அவ படிப்பை பார்க்கட்டும். ஏமா அந்த அக்கா காரியை தூக்கி குப்பையில போடுமா. ரெஜிஸ்டர் மேரேஜ் டைமும் வந்து குலைச்சி விட்டுருச்சு. ஐயா அவரோட இருந்து படின்னு விட வேண்டியதானே. என்ன அக்காடா இப்பவே கண்ணை கட்டுது. ஆனா போங்கடா கொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதை மீறி எப்படியோ கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா குடும்பம் நடத்த விட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் என்னைக்கு செட்டில் ஆகிறது, என்னைக்கு நான் குடும்பம் நடத்துறது. ஆக மொத்தம் இனியாவா இருந்தாலும் சரி அகிலாவா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் நிம்மதியா மட்டும் இருக்க விட மாட்டாங்க போல. பாண்டியன் அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மகாநதி சீரியல்ல மகாநதி சீரியலுக்குன்னு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்டா மகாநதி சீரியல்லாம் நீ ட்ரோல் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டு வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா கண்டென்ட் எப்படி இருக்குன்றது நீங்க பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கெல்லாம் ஒரு கண்டென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நீங்களே பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் கமெண்ட்ஸை படிச்சு பார்க்குறேன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. காருக்குள்ள ஆள் இருந்தாங்கடா, தடம் கூட தெரியக்கூடாது. சரிங்க சார். இப்போ வில்லன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே லாரி டிரைவர் என்ன பண்றான், காரை அடிச்சு ஏத்திடுறான். 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல நம்ம காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஊரறிஞ்ச விஷயம் இல்ல. ஸோ அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே குவா குவான்னு ஒரு சத்தம். என்னதான் ஆக்சிடென்ட் ஆனாலும் குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் குழந்தை நல்லா பிறந்துருச்சு. ஆனா அம்மாவோட நிலைமை நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. பட் இருந்தாலும் வழக்கமா சீரியல்ல கண்டென்ட் கொஞ்சம் பஞ்சம் ஆயிடுச்சுன்னா எந்த ஆயுதத்தை கையில எடுப்பாங்களோ அந்த ஆயுதத்தை டைரக்டர் கரெக்டா எடுத்துட்டாப்ல. இப்போ ஒரு கண்டிஷன். அம்மாலாம் வந்திருக்கீங்க, அப்பா எங்க? காவேரி கண்ணை முழிச்ச உடனே குழந்தை எங்க, என் புருஷனை எங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தா பல வருடத்துக்கு முன்னாடி செத்து போன அவங்க அப்பாவை எங்கன்னு தேடுறாங்க. அப்பா வீட்டுல இருக்காரா? சுசேன மறந்துட்டானா? ஓ காட். இந்த சமயத்துல நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். காவேரி கண்ணை முழிச்சு யாரையோ தேடி இருக்கலாமே, எதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனா அவங்க அப்பாவை தேடினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது காவேரிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஸோ இப்ப அப்பாவை தேடினாதான் காவேரிக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப குழந்தை பிறந்த வரைக்கும் எல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கறத ஆடியன்ஸ் புரிஞ்சு பார்க்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எப்பயோ செத்து போன அப்பாவை தோண்டி எடுத்து வந்திருக்காங்க. டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா காவேரிக்கு உங்க அப்பா இறந்ததுல இருந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல. வழக்கமா எல்லா சீரியல்லையுமே ஒவ்வொரு குடும்பத்துடைய பெருமையை எடுத்து பார்த்தா ஆகா ஓகோன்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த சீரியல்லையும் பாருங்க, இந்த 2 குடும்பத்துடைய பெருமையை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் இன்னும் கண்ணு முடிக்கல, இந்த பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறந்ததுனாலும் மெமரி லாஸ். சரி ரைட், இப்ப காவேரியுடைய மெமரி லாஸை எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கிற மாதிரி 2 ஃபேமிலி யோசிப்பாங்க போல நம்ம நினைப்போம். ஆனா அவங்கள பாருங்க, சரி ஓகே காவேரி மறந்துட்டா 2 பேரும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு பழசெல்லாம் மறந்தது அவ இருக்கட்டும். நீங்க அவளை கூட்டிட்டு உங்க ஊருக்கே போயிடுங்க. நல்ல குடும்பம். எனக்கு என்னடா அந்த பிள்ளைக்கு நார்மல் டெலிவரியா இருந்தா கூட பரவாயில்லைங்க, சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியெடுத்திருக்காங்க. அதை சொல்லி ஞாபகப்படுத்திடலாம்ல, இங்க பாருமா உனக்கு சிசேரியன் பண்ணிருக்கோம், இவன் தான் புருஷன், இதுதான் உன் குழந்தைன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு யோசிக்கும். அதையே மறைச்சிடுவாங்களாம். விஜய்க்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதோ இல்ல அவளுக்கு குழந்தை பிறந்ததோ அப்படி எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லாதப்போ என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்க முடியும்? இதுக்கப்புறம் என்ன வழக்கம் போலதான்
காவிரி புருஷன் கண்ணு முழிச்சோன்னா அவருடைய ஃபுல் டைம் ஜாப் என்னவா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவிரி சொல்லி குட்டிக்கரணம்லாம் அடிச்சு நான் தான் உன் புருஷன் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காச்சும் ஞாபகப்படுத்தி 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. இதெல்லாம் வச்சு எப்படியும் 200 எபிசோடு ஓட்டுறாங்களா இல்லையன்றதை மட்டும் பாருங்க. அண்ட் மறுபடியும் வினோத் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு கண்டென்ட்டும் அமைச்சிருக்காங்க. சின்ன மருமகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, குலுங்கி குலுங்கி சிரிக்கிற அளவுக்கு பயங்கரமான காமெடிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன மருமகள்ல பண்ணாத காமெடியா வாங்க என்னன்றதை பாத்துருவோம். காமெடி என்னங்க கேரண்டி இவங்க. இந்த சீரியல்ல ஹீரோ சார் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டா இல்லாம வயித்துல துணியை கட்டி பிரெக்னன்ட்னு சொல்லி ஏமாத்தின ஆளு. அந்த கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டா அந்த மனுஷன் வேலை மட்டும் இல்ல பொண்டாட்டியும் சேர்த்தை தொலைச்சிடுறாரு. சரி நான் கூட வேலை மட்டும் தான் தூக்கிட்டு போவாங்கன்னு பார்த்தேன். நல்ல வேலை என் பொண்டாட்டியும் சேர்த்தே கூட்டிட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போவாருன்னு பார்த்தா என் பொண்டாட்டி எனக்கு முக்கியமாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தேடி கிளம்பிட்டாராம. எப்படியும் காப்பாத்திடுவாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயங்க. ஆனா எப்படி காப்பாத்த போறாருங்கிறது தானே காமெடியே. வில்லனுங்க போய் 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மனுஷன் போய் ஒருத்தர்கிட்ட கெஞ்சி இஞ்சி ஒரு பைக் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்த்து ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு சரி ரைட் வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ சேதுவோட போயா, நீ வண்டி எடுத்து பாத்தியா, பார்த்து போயா. என்னாச்சு மைக்கெல்லாம் கேட்டு கொடுக்குறாங்க. எந்த பக்கமா போனாங்கன்றத கண்டுபிடிச்சாதான் பொண்டாட்டியும் வேலையும் காப்பாற்ற முடியும். அதுவும் நம்ம ஹீரோ சார் சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல நிப்பாட்ட போறாரு. ஏதோ ஒரு க்ளூ இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கறத நம்மளே புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்ப அந்த க்ளூவை மட்டும் கொஞ்சம் பாருங்க. எங்க போனதுன்னு தெரியல. நம்ம கார் தட மாதிரியே இருக்கு பாரு. வாரே வா, நம்ம அந்த க்ளூவா இருக்குமோ இந்த க்ளூவா இருக்குமோன்னு சொல்லிட்டு 1000 நம்ம கார் தட மாதிரியே இருக்குன்னு பாருன்னா அப்ப வேலு பொண்டாட்டி கார் 3ஐயும் தூக்கி இருக்காங்களா? ஓ உங்க கார் தானே அது? அது சரி. விஷயத்தை யோசிச்சா காரு டயர் தான் ஒரு க்ளூ அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? ஏன்னா அந்த வழியா ஒரு காரு கூட வேணா போக கூடாது, அது எப்பறம் அவங்க கார் டயர் மட்டும் ஸ்பெஷல் டிசைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்காரு அழுத்தம் திருத்தமா ஒரு காரணம் சொல்றாப்ல. அத கொஞ்சம் கேளுங்க. எதை வச்சு மாமா சொல்ற? டெய்லி காரை கழுவி துடைக்கிற நம்ம கார் தட எனக்கு தெரியாதா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குட்புடு வேர்க்குதே. ஏண்டா டேய் உங்களுக்கு மனசாட்சி இல்லடா? டெய்லி காரை கழுவுறேங்க நான் தான் துடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா அந்த காரை நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்னாலும் கண்டுபிடிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனா நான் தான் கழுவி துடைக்கிறேன், கார் டயர் ஆச்சு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல என்னடா லாஜிக் இருக்கு? டெய்லி காரை கழுவி துடைக்கிற நம்ம கார் தட எனக்கு தெரியாதா? வண்டியில ஏறு மாமா. சரி இதெல்லாம் கூட பரவாயில்லன்னு மன்னிச்சு விட்டுறலாங்க. இந்த வடிவேல் காமெடியில மிளகா பொடியை போட்டு வாடான்னு சொன்னதுக்கு வீடு வரைக்கும் போட்டு வருவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கார் டயருடைய தடத்தை ஃபாலோ பண்ணி இவங்க கடைசில எங்க போய் தெரியுமா என்ட்ரி கொடுக்குறாங்க? வாசலுக்கு வெளியிலயும் போது அப்ப அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டு வரைக்கும் போட்டிருக்கானா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வில்லனும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க. எங்கேயும் தடம் மிஸ் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடத்துல டயரை கழட்டி வாசப்படி வரைக்கும் உருட்டிட்டே வந்திருப்பாங்க போல இருக்கு. கடைசியா டோர் வரைக்கும் விட்டாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கூகுள் மேப்லாம் தேவை கிடையாதுங்க. டெய்லியும் காலைல முழிச்ச உடனே கார் நல்லா தொடச்சி கழுவி இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கார் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி காருடைய டயர் தடத்தை ஃபாலோ பண்ணியே போய் கண்டுபிடிச்சிடலாம்ல. மைண்ட்ல வச்சிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா லதா முத்துக்குமார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா சிங்கப்பெண்ணே 3 முடிச்சு அப்படிங்கிற சங்கமத்துல இந்த ரேட்ல இந்த எபிசோட் கபடியை வச்சு பயங்கரமான காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல்ல மத்த ஸ்போர்ட்ஸ்லாம் கூட மன்னிச்சு விட்டுறாங்க, ஆனா கபடியை தான் போட்டு பயங்கரமான டார்ச்சர் பண்றாங்க. இங்கேயும் ஹெவி காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்றதை நானே சொல்றேன் வாங்க. பொதுமக்கள் எல்லாரும் கபடி போட்டியா அமைதியா இருந்து பார்க்கும்படி கேட்டுக்கிட்டேன். அவங்க டீம்ல நீங்க 2 பேரும் ஆடக்கூடாது. இல்லண்ணே நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டேன், உங்களை பிடிச்சி உள்ள போடுறேன். ஹீரோ டீம்ல ஆடலாம்னு சொல்லிட்டு இருந்த 2 சப்ஸ்டியூட்டை வில்லன் என்ன பண்றான், முடிச்சு ஒளிச்சு வச்சிடறான். அதனால சப்ஸ்டியூட் இல்லாம எப்படா நம்ம விளையாடுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டீம் ஒரு பக்கம் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. என்னடா சார் ப்ராப்ளம்? சப்ஸ்டியூட் இன்னும் வரல. சப்ஸ்டியூட் இல்லாம எப்படி விளையாடுவீங்க?
ஏற்பாடு பண்றோம். வெறும் 10 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள 2 சப்ஸ்டியூட்டை உருட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே ஐ வில் ட்ரை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டீம் சொன்னாலும் வில்லன் உருட்டுல ஒரு பையன் விளையாட வர மாட்டேன்ட்டான். ஆனாலும் 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் யார் தெரியுமா? வருவோம். இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை சப்ஸ்டியூட் இல்லாம எப்படிங்க விளையாட போறீங்க அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா மென்ஸ் கபடியில 2 உமன்ஸ் வந்து விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மட்டும் உடனே ஒத்துக்கிட்டாங்களா? ஆரம்பிக்கலாமா? சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல. சொல்லி வச்ச மாதிரி 2 பேருக்கு மட்டும் கரெக்டா இன்ஜுரி ஆயிரும். அந்த இன்ஜுரி ஆகுற அழகு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இப்ப அந்த 2 சப்ஸ்டியூட்டும் உள்ள வரதுக்காக வில்லனே ஹெல்ப் பண்ணி 2 பேருக்கு பயங்கரமான இன்ஜுரி எல்லாம் பண்ணி விட்டானாமா. சரி ரைட். இப்ப அந்த 2 சப்ஸ்டியூட்டும் ஜெர்சி எல்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கரமா களத்துல இறங்க போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கபடி விளையாடுறதுக்காக 2 லேடிஸ் வராங்களாமா. அவங்க வர அழக மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நந்தினி வா, ஆனந்தி வா. சாரி அது எடுத்தீங்க சொல்லுன்னா சரி கபடி விளையாடுறதுக்காக கூப்பிட்டீங்களா இல்ல கோலம் போட்டிக்காக கூப்பிட்டீங்களா? ஏன்னா சாரியை கட்டிக்கிட்டு கபடி சரி ரைட் அதெல்லாம் கூட விட்டுறலான்னு வைங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதை கட்டி யாரும் ஷாக் ஆயிடாதீங்க. இந்த 2 பேர்ல பச்சை சாரி கட்டி ஒரு லேடி வராங்க பாத்தீங்களா? அவங்க ஒரு வருஷமா அதுக்கு மேலேயே கன்சீவா இருக்காங்களா? ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பம்பு வராதா? ஏன்னா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்காடா? ஆம்பளை பசங்க விளையாடுற இடத்துல 2 பொம்பளை பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே அதை கூட மன்னிச்சு விட்டுலான்னு வைங்க. ஆனா கன்சீவா இருக்கிற புள்ளைய கூட்டு வந்து எப்படா விளையாட வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யார கூப்பிடுறது யாரு தெரியுமா? அந்த புள்ளியோடைய புருஷன். ஆனந்தி பொம்பளைங்களை அலட்சியமா நினைச்சானுங்கல்ல பண்ணாட அவங்களோட நீங்க தான் அலட்சியமா நினைக்கிறீங்க. அந்த பொண்ணு 2 வருஷமா பிரெக்னெண்டா இருக்கு. அந்த பொண்ணு விளையாட கூப்பிடுற இதுல மீசையை வர முறிக்கிறாரு. ஐயா எனக்கு என்ன டவுட் வருதுன்னா அந்த புள்ள கன்சீவா இருக்குது ஓகே. ஆனா அந்த புள்ள வயிற்றுல இருக்கிற புள்ளைக்கு இவன் தான் அப்பனான்னு சொல்லி கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் வேற ஒருத்தன். அதனால எதுவும் பிளான் பண்ணி கூப்பிட்டானான்ற டவுட் கூட ஹெவியா வருது. என்னடி அம்மா மாமா உங்ககிட்ட அப்படியா பழகுன சொல்லுடா செல்லம். இல்ல இவர் புருஷனே இல்லையா? அவர்தான் புருஷன் சொன்னாரு விளையாட கூப்பிடுறாரு. அப்படியா? அப்படிதான் சொன்னாரு. எங்க இதுக்கு இவங்களே கபடி விளையாடுட்டு அது கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கு. 2 லேடிஸ் வந்திருக்காங்க விளையாடுங்க. இதுல வேற பாருங்க வில்லன் பயங்கரமா வெறுப்பேத்துறான் அப்படிங்கிறதுனால நீங்க 2 பேர் மட்டும் போய் விளையாடுங்க, நாங்க பின்னாடி கைத்தட்டி என்கரேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க வந்தவங்கள சப்ஸ்டியூட்டா உள்ள இறக்கி விட்டது மட்டும் இல்லாம இப்ப அவங்க 2 பேரையும் மெயின் பிளேயராவும் மாத்திட்டாங்களாம். நந்தினி இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த காம்படிஷனுக்காக மாங்குன்னு விழுந்து பிராக்டிஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மீச வச்ச ஆம்பளை பசங்க அவங்க எல்லாத்தையும் வில்லே வந்து ஈஸியா அவுட் ஆக்கிடுவான். ஆனா அந்த வில்லனால யார் அவுட் ஆக்க முடியல தெரியுமா? அந்த 2 லேடிஸ் 2 சின்ன பொண்ணுகளை தவிர அத்தனை பேரையும் ஜெயிச்சிட்டாரியா ராஜாங்க. கபடினா எப்படி இருக்குன்றத வேடிக்கை பார்க்க வந்த 2 லேடிஸை களத்துல இறக்கி விட்டு அவங்க 2 பேரும் நல்லா விளையாடுறாங்கன்னா இது எப்பேற்பட்ட டீமா இருக்குன்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இவங்க டீம் தான் இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி பார்த்தா வில்லன் டீமோட நிலைமை எந்த லெவல்ல தெரியுமா இருக்கு? எப்படி ஆடுவாங்க? நம்ம கோட்டை தாண்டி உள்ள வந்தா மறுபடியும் அவன் இடத்துக்கு போக கூடாது, அவங்கள புடிச்சு போட்டுறணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுவாங்க. ஆனா இங்க இவங்க ஒளிஞ்சு பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. எப்ப நம்மள பிடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போய் ஒருத்தனை பிடிச்சி லைன் வரைக்கும் இப்படி தள்ளிட்டு இருக்கு. ஆனாலும் எவனும் போய் பிடிக்க மாட்டான். அடுத்து நம்ம கிட்ட வருவாங்கன்னு எல்லாரையும் முடிச்சு தள்ளி விட்டு ஜெயிச்சிட்டாங்களாமா. அவங்க பிரெக்னன்ட் இருக்கிறதுனால அவங்க விளையாடுறாங்க. விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வில்லன்ல மெயினா ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா? அவன் தான் பயங்கரமான கபடி பிளேயரா. ஒத்தாளா போய் மொத்த ஆம்பளை பசங்களையும் அவுட் ஆகிட்டு வந்தார் பாத்தீங்களா? அந்த ஆளு தான். ஆனா அந்த ஆளுடைய நிலைமை கடத்துல எப்படி தெரியுமா அவுட் ஆவாரு?
சுத்தமா உன்னை யாரும் தள்ளி கூட விடலையே, நீயா போய் விழுந்துட்ட? பாவம் மனுஷன் சுகர் பேஷண்ட் இருக்கு. சுத்தல அங்கேயும் மயங்கி விழுந்துட்டாராமா. கேட்டா இதுக்கு பேரு கபடி மேட்சா, இவங்க 2 பேரும் சிங்க பெண்ணா, இதை வேற உட்காந்து நம்ம பார்க்கணுன்றது தலையெழுத்தான். வெற்றி நேர்மைக்கு நாயத்துக்கும் கிடைச்ச வெற்றி. உங்க சீரியல் டைட்டில்லையே சிங்கப்பெண்ணேன்னு இருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஏதோ அவங்க 2 பேரும் பயங்கரமான கபடி பிளேயரு, ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அதனால சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராங்க. கொஞ்சம் யூனிஃபார்மோட வந்திருக்காங்க, உள்ளே போயிட்டு கபடி ஆடுற மாதிரி ஆடுறாங்க, 2 பேரும் எத்துறாங்க, 2 பேரும் தள்ளுறாங்க அப்படின்னு காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. இதை பட்டி புடவையெல்லாம் கட்டிட்டு வந்து எல்லாரையும் முடிஞ்சு தள்ளி விட்டே ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா டேய் ஒரு நியாயம் வேணாமடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். கடைசியா தான் அப்படிங்கிறவரு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அண்ணா பாண்டியன் ஸ்டோர்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாண்டியன் ஸ்டோர்ல இல்ல, எல்லா மிஸ்டேக் தான், அதுதான் இவங்களும் பண்ணிருக்காங்க. வாங்க என்னன்றதை பாத்துருவோம். பாலா ஒரு நிமிஷம் ரிசப்ஷன் வாங்க. இவங்கள 301 கூட்டிட்டு போங்க. சரிங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் கொடுத்த ரூம் நம்பர் என்னது? 301ன்ற மாதிரி தானே சொல்றாங்க. இவங்கள 301 கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். ஆமா சார், இப்போ ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி அவருடைய ரூம் நம்பர் என்னது அப்படிங்கறத அவரே சொல்லுவாரு, அதை கொஞ்சம் கேளுங்களேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க சார். நான் ரூம் நம்பர் 109ல இருந்து கூப்பிடுறேன். 2 காஃபி கிடைக்குமா? ஏ லூசு, அவங்க கொடுத்த நம்பர் வேற, நீ போய் உட்காந்துக்கிற நம்பர் வேற. இப்போ காஃபி எங்க போறோம்? இவங்க வந்து 301 அவங்க சொன்னது, இவங்களை கொண்டு 301ல விடு, அவன் வேலைக்கு பூசு போல 109ல கொண்டு விட்டுட்டான். ஹலோ, நான் 109ல இருந்து பேசுறேன், 2 காஃபி கிடைக்குமா? அது 403க்கு போயிருந்தாங்க. 207ல இருந்து பில்லு கட்டுவாங்க. அது வித்தியாசமான ஹோட்டலா இருக்கு. ரூம் நம்பர் 301ல இருந்து எப்படா 109ஆ மாறிச்சு? நான் கூட என்ன நினைச்சேன்னா ரூம் நம்பரை தப்பா சொல்லிட்டாரு போல இருக்கு. அந்த மனுஷன் போய் ரூமா தேட போறாரு, கடைசியா தான் வர போறாருன்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் கரெக்டா 109க்கே விட்டாப்ல. இப்போ 301 அப்படின்னா அந்த 3ங்கிறது வந்து ஃப்ளோர் நம்பரு. அப்போ 3rd ஃப்ளோர்ல இருக்கு உங்க ரூமு. 3rd ஃப்ளோர்லயே நீங்க வேற ரூமை மாத்தி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. 3 எங்க இருக்கு, 1 எங்க இருக்கு? 3வது மாடிக்கு போங்கடானா முத மாடியில ஒரு ரூம்ல வந்து உட்காந்துருக்காங்க. பேரு, பிளட் குரூப், நட்சத்திரம்னு சொல்லிட்டு எதையோ மறந்தீங்க. சரி ஓகே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால மறந்தீங்கன்னு சொல்லலாம். ஆனா ரூம் நம்பர் கூட மறப்பீங்க. இவங்கள 301 கூட்டிட்டு போங்க. சரிங்க. நான் ரூம் நம்பர் 109ல இருந்து கூப்பிடுறேன். நீங்க பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி சரிடா. சாதாரண வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி அந்த ஸ்டார்டிங்ல இவரோட சீரியல் கொடுமைகள்ல வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். காருக்குள்ள ஏறும்போது பச்சை புடவையில ஏறுவாங்க, இறங்கும் போது சிவப்பு புடவையில வராங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஃபன்னா இருந்தது. ஸோ இப்போ கிரிஞ்சை தாண்டி பழையபடி மிஸ்டேக்ஸ், இது மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அது இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்குறது. ஆனா வர வர இந்த சொதப்பல திரும்ப அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சின்ன ஒரு சில்லி மிஸ்டேக்னா பரவாயில்லங்க. இப்போ 301ல விட்டுருங்க அப்படின்னு 302 அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. 301ல விட்டுருங்க. ஹலோ 109 எனக்கு காப்பி கொடுங்க. என்னவோ நல்லா இருக்கு, கலகலன்னு இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.